ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான வெங்காயம் மட்டுமே போட்ட ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அது கூடவே 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரப்போது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் போல் குழம்புத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. வதங்கிட்டுருக்கும் போதே நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் கலந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்குங்க. கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு இறக்கி பாருங்கள். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு காயுமே இல்லைனாலும் நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.